தங்காலையில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனமானது தங்காலை காவல் பிரிவுக்குட்பட்ட விதரந்தனிய பிரதேசத்தில் நேற்று 12 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலிபிட்டிய பல்லேகம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்தரணி ஊடாக மாத்தறை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேலும் இந்த வாகனத்தை களுத்துறை பிரதேசத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் ஒருவரால் குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஆணையரோ பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதிகளின் தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. 1952ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த அந்த வீதி தடையை 2000 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் 3 நடவடிக்கை மூலம் ஆணையரவு மீட்கப்பட்டு மீண்டும் அவ்வீதி திறக்கப்பட்டது. இருப்பினும் அதன் பின்னர் 8 வருடங்கள் கழிந்து, அதாவது 2008ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பின்னர் மீண்டும் குறித்த வீதி சோதனை சாவடிகள் இடப்பட்டன.